இவன் பேர் ரவி. 2 வருஷமாக போதைப்பொருள் தொழிலில் பெரிய ஆளாக இருக்கான். அது மட்டும் இல்லாத காசுக்காக கொலையும் செய்வான். இவனுக்கு எதிரியும் யாரும் கிடையாது. ஆனால் இவன் இடத்துக்கு வர ஆசைப்படுறவங்க நிறைய பேர். இவனுக்கு எல்லாமே இவன் தம்பி தான். அண்ணா ஒரு 20,000 ரூபா தாயா கிலோ இருக்கு, போய் எடுத்துக்கோ. சொல்லுண்ணா. ஹலோ, வந்துட்டானுண்ணா. சொல்லுண்ணா. உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க தாண்ணா, அதெல்லாம் கரெக்டாக செஞ்சு முடிச்சோனுங்கண்ணா. ஒன்றும் கவலைப்படாதண்ணா. இதை வந்துட்டானுங்கண்ணா, நான் கொடுத்துட்றேன். நான் பார்த்துக்கிறேன். சொல்டா. அண்ணங்கிட்ட இந்த மொபைலை கொடுத்துரு. ரவி அண்ணன் தானே? சரி, நான் கொடுத்துறேண்ணா. சரி, ஓகேடா, பாய். சரி மச்சான், அப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன். சரிடா, பார்த்து போ. வரேன்டா, பாய். சரி, பாய்டா. பாய்டா. சரி, நான் கால் பண்ணுறேன். அதே கேரம் போர்டா? பின்ன உனக்காக புது கேரம் போர்டு வாங்க அங்கே. என்ன மச்சான் வந்ததுலேருந்து சைலண்டாகவே இருக்கா? அது அடிச்சுதான் கேப்பியா? டேய், அதில் அப்படின்னாடா பார்க்குற? அது ஒன்றும் இல்லை மச்சான், இந்த ஃபோனுக்கும் என் ஃபோனுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு பார்ப்போம். அது அப்படியே ஆப்பிள் ஐஃபோன் 6 ப்ளஸ் கீழே வை. ஏய், இப்போ என்னத்தடா காயின் எடுத்த? நான் எடுக்கலையே. இப்போதான் நீ எடுத்ததை பார்த்தா? இல்லையே. ஏய், என்ன எடுக்காத மாதிரி பண்ணுற? என்ன ஓவரா பேசுகிற? யார்ப்பா? யார் ஓவரா பண்ணுறா? நீ ஏன் நானா? என்னடா இன்னும் செத்தனா நீ? என்னடா ஃபைட்டு மச்சான், வீடியோ எடுத்து போடல. சூப்பர் செல்ஃபி. ஐயோ, என்னடா மச்சான் ஃபோன்டா. ஃபோனா? ஐயோ, ஏய் இது ஏன்டா இப்படி பார்க்குறீங்க? ஃபோன் தானே? டேய் ஃபோன்டா. ஏன் வாங்க. என்னடா பண்ணுறது? அதான் மச்சான், எனக்கும் தெரியல. மச்சான், என்கிட்ட இதே மாதிரி ஒரு ஃபோன் இருக்குடா, அதை குத்து பார்ப்போமா? கண்டுபிடிச்சிட்டாங்கண்ணா பார்த்துக்கலாம்டா. குத்து பார்ப்போம். அப்படியே சொல்கிற? சரி வா. ஏய் நில்லு. யாரா நீங்க? மொபைல் கொடுக்கணும். ஏய் நில்றா, நீங்க மட்டும் போங்கடா. மச்சான், அவனை பாரு, முட்டை போன கை காலம் முளைச்ச மாதிரி இல்லை? டேய் சும்மாறா. என்னடா? மொபைல் கொடுக்கணும். ஏய் அது வாங்கடா. இது அது கூட சேர்த்துரு. சரிண்ணா. என்ன டேய் சத்தமாக கூப்பிட்றோம்? என்ன அந்த மொபைல் எப்படி? என்ன கேட்குறா? என்ன கிளம்பு போ. குத்துங்க எதுமா குத்துங்க, இந்த பொம்பளைங்களே இப்படிதான். அப்படி
யார் சார் எங்களை எழுப்பிட்டது? நான் தாங்க எழுப்பிவிட்டேன். நான் தான் எழுப்பிவிட்டேன். எதுக்காக எழுப்பிட்டீங்க? ரோட்ல ரொம்ப பதாமா கிடந்தீங்க. மனசு கேட்காம நான் தான் பையில இருந்து 1,000 ரூபாய் எடுத்து சோடா வாங்கி பிழிச்சுன்னு அடிச்சு எழுப்பி விட்டேன். சரிதானே? எதுக்கு அடிக்கிறீங்க? இறக்கப்படுத்தானே எழுப்பி விட்டேன். இறக்கப்பட்டியா? உன்னை யார் இறக்கப்பட சொன்னா? இறக்கப்படுறதுக்கு நீ யார்? ஏய், ரோட்ல எத்தனை பேர் பார்த்தும் பார்க்காத மாதிரி போனாங்க. அவங்க யாராவது இறக்கப்பட்டாங்களா? இல்ல. சில பேர் தாண்டி போயிருப்பாங்க, நீ பாத்திருப்பியே. ஆமாமா, தாண்டி போனாங்க. அவங்களுக்கு இல்லாத ஈவை இறக்கும் உனக்கு எதுக்கு? எழுப்பி விட்டு இறக்கி விட்டேன். போனவனை திருப்பி விட்டியடா. எதை இறக்கி விட்டேன்? என்னத்தை திருப்பி விட்டேன்? மறுபடியும் அடிக்கிறீங்க. ஹெராயின் பவுடர் தெரியுமா? அப்படின்னா போதை பொருள். ஓஹோ, இங்க சொல்லு பாப்போம். போதை பொருள். சொல்றேன். அண்ணா பசங்க கொடுத்த ஃபோனில் பொருளை காணுது. பொருளை காணுமா? ராஜா ஃபோன் போட்டு அவங்க பசங்களை வர சொல்லு. சரிண்ணா. ஹலோ. டேய் எங்கடா இருக்க? சொல்கிறா. அண்ணன் வேலையை தாண்டா வெளியே போயின்னு இருக்கேன். அண்ணா அவங்க வேலையாக தான் போயிருக்காண்ணா. நான் தான் அவனை அனுப்பிச்சேன். சரி, நீ என்ன பண்ணுற? அவன்கிட்ட அட்ரஸ் வாங்கின தம்பியை கொண்டு போய் அவனை தூக்கின்னு வந்துரு. சரிண்ணா. ஐயோ, என்னடா ஒருவேளை நம்ம வர தெரிஞ்சு பதுங்கிருக்கா? யார் போய் பாரு. யாரு? வா, அண்ணன் கூப்பிடுறேன். எந்த அண்ணன்? சுத்தமா போயேன். ஏய், அண்ணா வராரா? என்னடா உண்மையாக சொன்னானுங்களா? அண்ணா மூஞ்சப்பா என்ன பச்சை மண்ணுண்ணா. எனக்கு என்னமோ இது எத்துன்னு தோணல. ஒழுங்காச்சு உண்மையா வாங்கடா. எனக்கு தெரியாத என்ன மட்டும் ஆண்டு அடிக்கிறீங்க, அவங்களும் அடிங்கடா. நான் சொல்றேன். இன்னைக்கு ஆட்டோல உங்ககிட்ட மொபைல் கொடுக்காங்க. அப்போ நாங்க கொடுக்கும்போது ஆட்டோலயே மொபைல் உண்டு. ஆட்டோ நம்பர் என்னடா? TN01304221. ஏய் இங்கே வா. அருள்கிட்ட இந்த நம்பரை கொடுத்து ஆட்டோ என்ன கூட்டணும். சரிண்ணா. டேய் இவனை தூக்கி உள்ள போடுறா. திஸ் ஆங்கிள் ஓகே ஐ திங்க். அண்ணா அண்ணா ஏய் என்னடா பண்ற? தூக்கி உள்ள போறானா? சொல்லலாம். இதோ வந்துட்டண்ணா. ஏய் வாங்கடா போ படா. டேய் படா. ஏய் சிக்பா. என்னடா அச்சது கூட பேசாத தெரியல மச்சான். சட்டையை வர பிடினாலும் அவங்களோட நீங்க வேற எவ்வளோ பேர் சீக்கிரம் அந்த கோயில் மேலே விளாண்டியா? யாரா நீ? உன்னை எவ்வளோ வச்சுக்கிறேன்? நான் என்னத்தான் சொல்ல. அப்போ சொல்லாத ரெடி. இல்லை சொல்கிறேன். அண்ணா அன்னைக்கு ஒரு நாள் ஃப்ளாஷ்பேக் நான் அண்ணா என்ன பசங்க சொன்ன நம்பர்ல ஆட்டோவே இல்லையாண்ணா? நான் வல்ல நேரம் நீ சத்தானுங்கடா அவனு. அன்னைக்கு ரகானி நடந்தாரு. அவர்கிட்ட போய் பிரியாணி கேட்டதா எங்க இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு தூக்கி போய் உள்ள போட்டேன். பிரியாணியை போந்தாங்களா? அவன் நாங்கள் இவ்வளோ பரவாயில்லடா. எங்கடா பொருள்? எங்கடா வச்சிருக்கீங்க? எங்கடா பொருள்? எங்க? சொல்றா. இவனுங்களா எங்கடோ?
என்னடா சோத்துக்கு முட்டு கொடுத்துனுக்குறா போடா அப்படி. நான் எது எடுக்கிறேன் எங்கடா வச்சிருக்கீங்க பொருளை அடி இப்ப மட்டும் சொல்ல சாவடிச்சிரும் சொல்றோம் எங்கடா வச்சிருக்கீங்க மரியாதை சொல்றேன் எங்க 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 ஆய் ஆய் வாடா பாஸ்கர் வேலை சொல்லுவோம் ஏன்னு உன் பசங்க யார்கிட்ட கொடுத்தாங்க ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது பார்த்து சரிங்களா என்னடா உன் ஆளே உன்னை அடிக்கிறான்னு பாக்குறியா? மச்சான் 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 இதை நான் சொல்கிறேன். இன்னைக்கு உன் ஆள் எங்ககிட்ட மொபைல் கொடுத்து உன்கிட்ட கொடுத்து சொல்லும் போதே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம்டா. உன்னை தூக்கிட்டு அந்த இடத்துக்கு நாங்கள் வரணும்னு. அது எப்படா உனக்கு தெரியும்? ஸ்கிரிப்டில் இருந்தது. அன்னைக்கு நீங்கள் பேசிட்டு போனதுக்கப்புறம் நான் அந்த பக்கமாக வந்தேன்டா. அப்போ தான் ராஜா எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான். அதுக்கப்புறம் தாண்டா உன்னை பிளான் போட்டு தூக்கணும். ஓ அப்ப அதுவும் தெரிஞ்சிச்சா? ஆமாம், அன்னைக்கு நாங்கள் சண்டை போடும்போது மொபைல் மேலேருந்து கீழே விழுந்தது. அதை எடுக்க போகும்போது தாண்டா தெரிஞ்சது அதில் நீ என்ன கடத்துறன்னு. அதுக்கப்புறம் தான் ராஜா கிட்ட பிளானை சொன்னான். இந்த பிரியாணி கடை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படியே போயிடுவேன். பிரியாணி கடை தானே மச்சான், அவனை நீ டீல் பண்றான். இங்க வா. நீ என்ன பண்ற? இப்படியே நேரா போனேன்னு வையன், ஒரு முட்டு சந்து இருக்கும். இருக்கா? நாங்க இங்க இருக்கோம். உனக்கு யாரா போய் சொன்னா? அவர்தான். செத்துரு. அவரா? பார்த்தலா நீ என்ன விட்டுறீங்க? கூச்சா நேத்து என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். விட்டுரு ராஜா. ராஜா நேத்து என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். என் எதிரியே போட்டுக்கிறேன். என்ன விட்டுரு? என்ன போட்டு என்ன பிரச்சனை விட்டுரு? இதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன்னு தெரியல. என் எதிரியே போட்ட சரிவா.